இன்னைக்கு நாங்கள் ரெடி பண்ண 10 ஆம்பிளிஃபயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 10 ஆம்பிளிஃபயருமே இன்னைக்கு டெலிவரி பண்ண போகிறோம். வித் ஸ்பீக்கர் பாக்ஸோட டெலிவரி பண்ண போகிறோம். அந்த 10 ஆம்பிளிஃபயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆம்பிளிஃபயர் இங்கே வச்சிருக்கோம், மீதி ஒரு ஆம்பிளிஃபயர் இந்த பக்கம் வச்சிருக்கோம். ஓகேங்களா, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 10 ஆம்பிளிஃபயருமே இன்னைக்கு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த 10 ஆம்பிளிஃபயருக்காக ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துனா ஒரு சாம்பிள் பீஸுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம், மீதி எல்லாமே உள்ளார வச்சிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி வித் டியூட்டர் யூஸ் பண்ணி நல்லா கிளீனாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 10 ஆம்பிளிஃபயருமே இன்னைக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலிக் போட்டிருக்கனால ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு அக்ரலிக் பேனல் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கனால அதையும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம், கஸ்டமரை இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லிக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ரூபன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க அக்ரலிக் பேனல்ஸ் டிசைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் கஸ்டமருக்கு எந்தெந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த என் கையில இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸும் காட்டுறேன். இது மாதிரி நீங்க யூடியூப்ல நம்ம சேனல்ல பார்த்துருக்கலாம், பார்க்காட்டியும் நிறைய பேனல் மாடல் இருக்கு, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மாடலும் இருக்கு. இது எல்லாத்தையும் தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் மாடல்ஸ். ஓகேங்களா, நாங்கள் அடிக்கக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸ் மாடல்ஸ்ன்னு எடுத்துட்டோம், இதுவும் இருக்குது, இன்னும் நிறையவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம கையில் இருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக். நீங்கள் கேட்குற மாதிரி கூட நாங்கள் ரெடி பண்ணி தர தயாராக இருக்கும். எங்ககிட்ட இருக்க இப்போதைக்கு பிளாக் கலர் மைக்கா வச்ச பாக்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா கீழே அக்ரலிக் பேனல் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ண ஓன் டிசைன்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒயிட்டு, பிளாக்கு, மேட்டு, கிளாஸு, நிறையா மாடல்ஸ் இருக்குது. இது இம்போர்ட் நம்ம போட்டு இருக்கு, கிளாஸ் நம்ம போட்டு இருக்கு, நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ரெடி பண்ணவும் போகிறோம். அப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 இன்ச்சு சரி, 12 இன்ச்சு சரி, நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம், தமிழ்ல நிறைய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு கையில் இருக்க மாடல்னு பார்த்தோம்னா நார்மல் பிளாக் கலர்ல ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸ் தான். இதில் JBL லோட் பண்ணியிருக்கோம். இந்த 12 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸில் JBL லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இந்த JBL ஆடியோ டெஸ்ட்டை எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அடுத்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ண ஒரு 5 ஆம்பிளிஃபயர் ஃபுல்லாக பவர் ஆம்பிளிஃபயர், 5 ஆம்பிளிஃபயராக ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஆம்பிளிஃபயராக ரெடி பண்ணியிருக்கோம். என்ன மாடல்னு பார்த்தோம்னா M500ல ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் தான். நீங்கள் JBL 1500 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 4 ohms நீங்கள் எந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணாலும் சரி, ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இந்த 5 ஆம்பிளிஃபயர் பற்றியுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் முன்னாடி பார்த்த அக்ரலிக் பேனல்ஸில் இதுலேயே ஒரு 4 செட்டு M500ல இருக்கு. இது இல்லாமல் ஸ்டீலில் நிறைய செட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயரோட அக்ரலிக் பேனல் டீடைல்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். குறிப்பாக அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இது ரெண்டையும் மட்டும் தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் மாடல் சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காகவே இந்த டெமோவாகவும் சரி, ஒரு கேட்லாக்காகவும் சரி, இது இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து வரும். நாம் அடிக்கிற ரெகுலர் மாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 இன்ச்சில் ரெகுலர் மாடல்னா இந்த மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களை ஊஃபரை நாங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிராண்ட் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஊஃபர்னு எடுத்துக்கணும் அர்காக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பிசோ எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்விட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம 6 இன்ச் பாக்ஸோட மாடல். இது ஒரு அட்டாக் மைக்கால ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே பிளாக் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ரைட்லேயே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்குன்னு தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் இந்த நார்மல் பாக்ஸோட இது கொஞ்சம் லைட்டு ஹைட்டு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் கொஞ்சம் கம்மி, பேஸ் வரதுக்குன்னே ரெடி பண்ணியிருக்கோம். இது ரிசல்ட் பக்காவாக இருக்குது. அர்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா, அர்காக்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நல்ல குட் குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசோ எலக்ட்ரானிக் கூட ஒர்க் ஆகக்கூடிய ட்விட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் தேட்டர் டைப் பாக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாங்கள் இப்படி வச்சிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கணும். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாக்ஸ். ஓகேங்களா, இந்த கிராஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் இந்த கலர் மைக்காவிலையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எங்ககிட்ட இருக்கிறது இந்த பிளாக் கலர் மைக்காங்கிறதுனால நாங்கள் இப்படி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாக்ஸ் தெரியுதுங்களா, இங்கே சின்னதாகவும் இங்கே ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம செவுத்துல வால் ஹேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். இப்போ நம்ம இதெல்லாம் 6 இன்ச்சு பார்த்தோம். இதுல எனக்கு 4 இன்ச்சில் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது
ஓகேங்களா. பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுவும் சேம் அதே தான். ஆனா இது 6 இன்ச் இது 4 இன்ச். ஓகேங்களா. இது 6 இன்ச் ஊஃபர் லோட் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது 4 இன்ச் ஊஃபர் லோட் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் சேம் மாடல் சேம் டிசைன் தான். இதுலயே எனக்கு பட்டாக் மைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சேம் 6 இன்ச் தேட்டர் டைப் பாக்ஸ் தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவும் எந்த எனக்கு சைஸ் சின்னதா இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒசரமே ரெடி பண்ணியிருக்கோம். இது தேட்டர் டைப் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ்ல நம்மளுக்கு ஆஃப் கட் ஓகேங்களா. இதுல ஆஃப் கட்னா இந்த பாக்ஸ் வரும். எனக்கு இதுல இந்த பாக்ஸ்ல எனக்கு பாதி போதும். எனக்கு ரூம் சின்னதா தான் இருக்குன்னா இதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இதுவும் ஒரு 6 இன்ச்ல தேட்டர் டைப் பாக்ஸ் மாடல் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் பாக்ஸ் பத்தி பார்ப்போம். 4 இன்ச் பாக்ஸ் எடுத்தோம்னா 2 ஊஃபரும் ஒரு ட்விட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலயே தேட்டர் டைப் வேணாலும் அடிச்சுக்கலாம். தேட்டர் டைப்னா உங்களுக்கு இதுல ஆஃப் கட் வரும். இந்த ஆஃப் கட் இதுல கட் ஆயிரும். பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும். இது ஒரு 4 இன்ச்ல 2 ஊஃபரும் ஒரு ட்விட்டரும் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதுலயே எனக்கு 2 ஊஃபர் மட்டும் போட்டா போதும், எனக்கு ட்விட்டர் வேணான்னு சொல்றவங்களுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஊஃபர் மட்டும் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு ட்விட்டர் வேணாம், சென்டருக்கு ட்விட்டர் வேணாம்னு சொல்றவங்களுக்காக 2 ஊஃபர் மட்டும் பாக்ஸ். இது வந்து 2 ஊஃபர் பாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ட்விட்டர் ஒரு 2 ஊஃபர் ஒரு ட்விட்டர். இதுல 2 ஊஃபர் மட்டும் ட்விட்டர் இதுல இருக்காது. இதுலயே வேணாலும் கிராஸ் வேணாலும் அடிச்சுக்கலாம், நார்மல் வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் எடுத்தோம்னா இது 12 இன்ச் JBL லோட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரில் வரும். நீங்க ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா JBLோட 1500 வாட்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். இதுல 1500 வாட்ஸ் JBL லோட் பண்ணிருக்கோம். பாக்ஸ் எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் தான். நீட்டா இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்கா ஒட்டி அப்படியே பிளாக் கலங்கும் போது அப்படியே அட்ராக்டிவா இருக்கும் பிளாக். இப்போ இந்த 10 ஆம்பிளிஃபயருக்கான பேனல் மாடல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த 10 ஆம்பிளிஃபயர்ல நம்ம சொன்ன M500 ஒரு 5 செட் இருக்கு. இந்த M500 மாடலை நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இப்போ பேனல் மாடல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த அக்ரிலிக் மாடல் எடுத்துக்கணும் நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் மாடல் தான். இந்த பேனல் டிசைனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த கண்ட்ரோலான ரிங்கு, ஒரு டெக்ஸ்டாகவும் சரி, சுவிட்ச் ஆகவும் சரி, இந்த கண்ட்ரோலாகவும் சரி, எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க. இதுக்கான கண்ட்ரோல்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு இம்போர்ட் நாப். எல்லாமே ஒரு இம்போர்ட் நாப் தான். சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெகுலராக எங்களுக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்க பேனல் தான் இந்த பேனல். நாங்கள் யூஸ் பண்ணுற பேனல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மாஸ்டரும் ரைட் சைடில் சப்வூஃபரும் வரும், ஆல்டர்னேட்டராக வரும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படாது, கண்ட்ரோல் பற்றி தேவைப்படாது. நம்ம ஆம்பிளிஃபயர் டீடைல் பார்க்க போகிறது கிடையாது. அக்ரிலிக் பேனல் மாடல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எங்க இதில் ஒரு ரெகுலர் மாடல். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஒயிட் எவ்வளோ நச்சுன்னு அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே எவ்வளோ நீட்டாக. அந்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸி லுக்காக இருக்குன்னு பாருங்க. இந்த ஒயிட் பார்த்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்படி எவ்வளோ நீட்டாக அப்படி எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த சுவிட்ச்லாம் பாருங்க, இந்த சுவிட்சும் சரி இந்த நாபும் சரி எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எப்போ மேட்ச். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு எடுத்துட்டு ஒரு அட்ராக்டிவ் கலர் தான். பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவ் கலர் தான். நம்ம யூஸ் பண்ணியிருக்க நாபும் சரி பேனலும் சரி, இது ஒயிட்டும் இது பிளாக்கும். இது கிளாஸ் வர ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் மாடல் தான். நான் இப்போ சொன்னேன் அதுவும் இதுவும் சேம். அண்ட் தென் இது என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா அது பிளாக் கலர், இது ஒயிட் கலர். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு கலர். இந்த பிளாக்கும் இந்த ஒயிட்டும் மிக்ஸ் ஆகும்போது சூப்பரா இருக்கு. இதுவும் அதுவும் சேம் மாடல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே தான் சேம். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இதுல ரிங் இருக்காது, பிளெயின் டெக்ஸ்ட் தான். வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கூட அவ்வளோக்கா அதிகமா இருக்காது. உங்களுக்கு வெறும் பேனல் மட்டும் தான் இருக்கும். டெக்ஸ்ட் அந்த கண்ட்ரோலுக்கான டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறும். மற்றபடி எந்த ரிங்கோ எந்த இதுவுமே இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணாலும் சரி, இதுக்கு பின்னாடி லைட் எரியும், கண்ட்ரோலும் சரி எல்லா இதுவும் லைட் எரியும். வித் வியூ மீட்டரோட இந்த பேனலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிங் என்ன ரிங்குன்னு பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோல் சுத்தியும் ஒரு ரிங் மாதிரி கொடுப்போம். அந்த ரிங்கு இதுல இல்ல. வந்து பாத்தீங்கன்னா இது பியூரா இருக்கட்டும்னு சொல்லி நீட்டா சிம்பிளா ரெடி பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் நீட் தான். பேனல் பார்க்கவே தெரியும் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் வித் கிளாஸ் தான். பிளாக் கலர் மேட் வித் பிளாக் கலர் கிளாஸ் யூஸ் பண்ணி இது ஒரு ரெகுலர் மாடல் தான். இது நம்ம கிட்ட இருக்க ஒரு மாடல். இந்த அக்ரிலிக் பேனல்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். மாடர்ன் கிளாஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பிளாக். பார்த்தீங்கனாலே தெரியும் பிளாக் அப்படியே கிளாஸ் மாதிரி. நம்ம டெக்ஸ்ட்லாம் அப்படி என் கை கூட அப்படியே பின்னாடி கனலில் தெரியுற மாதிரி தெரியுது. ஃபுல்லாக நீட்டாக இருக்கு. ஆனால் இது என்னன்னா இது ஃபுல் கிளாஸ். ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். கண்ட்ரோலும் சரி, கீழேயும் சரி, கட்டிங் சரி எல்லாமே செப்பரேட்டாக கட் பண்ணி ஃபுல் அண்ட் பிளேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பேனல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுற்றியும் ரிங் இருக்கும். இந்த ரிங்குக்கான டெக்ஸ்ட் மட்டும் பாருங்க எவ்வளோ அக்யூரேசியாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த டெக்ஸ்ட் பாருங்க, டெக்ஸ்ட் தெரியாது இல்லை உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குங்களா. இது ஒரு எனக்கு பிடிச்ச ரொம்ப பேனல் எடுத்தோன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுல் கிளாஸ் பேனல் தான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பேனல்ஸ் எல்லாமே மாஸ்டர் இந்த பக்கமும் சப் இந்த பக்கம் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி பார்த்தது மாஸ்டர் லெஃப்ட் சைடும் சப் ரைட் சைடும் இருக்கும். இது அப்படியே ஆல்டர்னேட்டா சப் லெஃப்ட் சைடும் மாஸ்டர் ரைட் சைடும் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். இந்த பேனல் பார்த்தோம்னா ஒரு அஸ்டா பேனல் ஓகேங்களா. இது வந்து ஒரு அஸ்டா கிட்டு வித் அனலாக் ரெண்டுமே மெர்ஜ் பண்ண ஒரு பேனல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஸ்டா கிட்டு மட்டும் இருக்கு. அந்த பேனலும் காட்டுறேன். இந்த பேனல்னு எடுத்துட்டோம்னா பிளாக் கலர் பேனல் இல்லாமல் ஒயிட் கலர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ்ன்னு எடுத்தோம்னா பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒயிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுக்கும் மிக்ஸ்டு காம்போ பாருங்களேன். எவ்வளோ டெக்ஸ்டர்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த ஒயிட் பேனலும் இந்த பிளாக் கலர் நாபு போட்டு ரெடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும், தமிழ்லையும் சரி எதுல பார்த்தாலும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ரெண்டும் காம்போ மாதிரி சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இதுலயே எனக்கு நார்மலா போடுற மாதிரி வேணும் அப்படி எனக்கு அஸ்டா கிட் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அஸ்டா கிட்டுக்கு எடுத்துட்டு நம்ம நார்மலா ரெடி பண்ணி தரோம். இது பேனல்னு பார்த்தோம்னா நீட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்டா கிட் மட்டும் வச்சு ரெடி பண்றதுக்காக ரெடி பண்ண பேனல். இப்போ அஸ்டா கிட் மார்க்கெட்ல கிடைக்காதனால ஆல்ரெடி நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அஸ்டா கிட்டை யூஸ் பண்ணி நாங்க இது போட்டிருக்கோம். இந்த பேனல் பார்த்தோம்னா டிஜிட்டல் செக்ஷன் மட்டும் எப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது. இது மாஸ்டர் ஆகவும் இது ஒரு என்கோடர் ஃபங்க்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். இது அனலாக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஓகேங்களா. அனலாக்ல மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு. இன்னும் இந்த அஸ்டா கிட்லேயே கிளாஸ் வந்ததுனால இது மேட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு பேனல், சூப்பராக இருக்கு. இது ஒரு அஸ்டா கிட்ல டிஜிட்டல் செக்ஷன் மட்டும் தான், அனலாக் செக்ஷன் கிடையாது. எனக்கு 2 கண்ட்ரோல் போதுங்கிறவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அக்ரிலிக் டிசைன் பார்த்தோம்னா நாங்கள் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கிரியேட்டிவாக கிரியேட் பண்ணோம். எப்படின்னு பார்த்தோம்னா அனலாக் தனியாகவும் டிஜிட்டல் தனியாகவும் வச்சிருக்கோம். இதில் அனலாக் செக்ஷன் எடுத்தோம்னா மாஸ்டர் மற்றபடி 6 கண்ட்ரோலும் இந்த பக்கம் தனியாக வந்துடும். டிஜிட்டல்னு பார்த்தோம்னா வித் ரிமோட் சென்சார், ரிமோட் டிஸ்பிளேவும் யூஎஸ்பிக்கான கட்டிங்கும் அண்ட் தென் இதுக்கான என்கோடர் ஓகேங்களா. இது ஒரு என்கோடர் ஆகவும் கொடுத்துருக்கோம். இது ஒரு நியூவா டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு அக்ரிலிக் பேனல். ஆஃப் மேட் ஆஃப் கிளாஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பாதி மேட்டும் பாதி கிளாஸும் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுல ரிங்கு போட்டிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் ரிங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரிங்கு வேணானாலும் ரிங்கு எடுத்துடலாம், நல்லா இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயர் வச்சு இது வரைக்கும் ஒரு மாடல் கூட நாங்கள் இன்னும் ரெடி பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். இந்த ஆம்பிளிஃபயருக்கான இந்த அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணி இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தோம்னா இந்த வீக் சாட்டர்டே ஆர் சண்டே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. மறக்காம பாருங்க. இந்த பேனல் எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அன்லாக் செக்ஷன் தனியாகவும் டிஜிட்டல் செக்ஷன் தனியாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு அக்ரிலிக் பேனல் மேட் வித் கிளாஸ், ஆஃப் மேட் ஆஃப் கிளாஸ். இதுலேயே ஒயிட் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் விருப்பமா இருந்தாலும் சொல்லுங்க. இதுலேயே வேணும்னா ஒயிட் வேணாலும் ரெடி பண்ணி தரோம் ஓகேங்களா. இந்த ஆம்பிளிஃபயர் வீடியோ எப்போ வரும்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஒரு அக்ரிலிக் வித் டொராய்டல் அண்ட் தென் ரிமோட் கண்ட்ரோலோட இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி ஆகிட்டு இருக்கு. வித் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஆம்பிளிஃபயர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகல. இந்த வீக் முடிஞ்சிடும். இந்த வீக் சாட்டர்டே ஆர் சண்டே நாங்கள் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காம பாருங்க. இந்த ஆம்பிளிஃபயர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோல பார்த்தோம்னா நிறைய அக்ரிலிக் பேனல் டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் நாங்கள் நிறைய ரெடி பண்ணி அமைச்சிருந்தோம். அதுக்காக எடுத்து வைக்க முடியல. அக்ரிலிக் பேனல் டிசைன்ஸும் பார்த்தோம்னா சப் ஆம்பும் சரி 2.1 சரி நிறைய மாடல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வர வீடியோல கண்டிப்பா பார்ப்பீங்க. இப்போதைக்கு இருந்த கையில இருந்ததை மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போட்டோம். இந்த 10 ஆம்பிளிஃபயருமே இன்னைக்கு டெலிவரி ஆக போகிறதுனால ஒரு வீடியோவா எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்பீக்கர் செட்டும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கேட்லாக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்ககிட்ட கேட்குறவங்க நீங்க இந்த மாதிரி ஆம்பிளிஃபயருக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் செட் போட்டு கொடுங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தயாரா ரெடி பண்ணி கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கோம். இந்த வீடியோல நிறைய பேனல்ஸ் கவர் பண்ண முடியாம இருந்தது. அந்த வீடியோவை தனியா உங்களுக்கு எடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோல நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறோம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா எங்க தமிழ் மியூசிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.